நீங்கள் 20ஸில் இருக்கீங்கன்னா நான் சொல்கிற அந்த 3 விஷயத்த கடைப்பிடிச்சிங்கன்னா நீங்கள் 35 வயசு ஆகும் போதில் வந்து நீங்கள் வந்து ப்ரோக்காக இருக்க மாட்டீங்க. அதாவது என்னடா வாழ்க்கை அப்படின்னு நிறைய பேர் காசை பற்றி கவலை இல்லாமல் இருக்கலாம். இதெல்லாம் ஃபஸ்ட்டே தெரிஞ்சுக்கணும். அதுக்கு 3 இம்பார்ட்டன்ட் விஷயம். ஃபஸ்ட்டு எமர்ஜென்சி ஃபண்டு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது. அதாவது எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னா ஒரு 5 மாதத்துக்கு தேவையான அமௌண்ட்டு ஒரு 20,000மோ 30,000மோ 40,000மோ உங்களுக்கு என்னென்ன தேவை அமௌண்ட்டோ அதை வந்து பத்திரமா எப்பயும் போல் சேவிங்ஸில் வச்சுருக்கிறது. அப்படி இல்லாட்டி ஏதோ ஒரு ஃபண்டில் டெப்ட் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்கிறது. அடுத்தது குறைஞ்சது வந்து நீங்கள் வாங்குகிற சம்பளத்தில் ஒரு 10% மினிமம் 20 ஏஜில் இருக்கும்போதுலேயே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து 35 வயசுலேருந்து ஒரு நல்ல க்ரோத் கொடுத்துருக்கும். இன்னொன்று வந்து அதை வந்து பேக்கப் ஃபண்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இன்னொன்று எல்லோரும் வந்து பே டு பே செக் அப்படின்னு சொல்லுவாங்க. சம்பளம் போட்டால் தான் அதை வச்சு செலவு பண்ண முடியும் அப்படிங்கிறத மறந்துட்டு அதை வந்து சேர்த்து வைக்க பாருங்கள். இன்னொன்று வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான மட்டும் செலவு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக மணி மேனேஜ் பண்ணிக்கலாம். மணி மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் எல்லாமே மேனேஜ் பண்ண தெரிஞ்சுக்கும். அதனால் வந்து மணி மேனேஜ்மெண்ட் பார்த்து கற்றுக்கோங்க. இந்த மாதிரி மணி மேனேஜ்மெண்ட் டிப்ஸ் வேணுன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.